ஹெர்பல் லைஃப்பில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்போனாச்சும் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த 30 டேஸ் சேலஞ்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 1 கிலோலேருந்து 2 கிலோவும் 1 கிலோலேருந்து 5 கிலோ குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது என்ன 1 கிலோலேருந்து 2 கிலோவும் 1 கிலோலேருந்து 5 கிலோ அப்படின்னு டவுட் உங்களுக்கு வருது தானே? நான் பிரீஃபாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோலேருந்து 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஹெர்பல் லைஃபை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே 1 டைம் ஷேக்கு, மதியம் நல்லா மீலு, நைட்டு வந்து டிஃபன் ஐட்டம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வாக்கிங் பண்ணால் மட்டும் போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கம்பல்சரி வெயிட்டு குறையும். இன்ச்சஸும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். இதே 1 கிலோலேருந்து 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத இப்போ ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் ஷேக் குடிக்காத நாளே இருக்கக்கூடாது. எல்லா நாளுமே நீங்கள் ஷேக் குடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த 3 சேலட்ஸை கம்பல்சரி நீங்கள் எடுத்து இருக்கணும். அது என்னென்னா செல்லுலாஸ், மல்டிவிட்டமின், ஆலோப்ளஸ் இது 3ம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை ஷேக் கம்பல்சரி குடிச்சிருக்கணும். காலையில் 8 மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டும் 8 மணிக்கு கம்பல்சரி குடிச்சிருக்கணும். மதியம் நல்ல ஒரு சூப்பரான மீல்ஸ் சாப்பிடுங்க. அந்த மீல்ஸில் கொஞ்சமாக கீரை இருக்கணும், கொஞ்சமாக ப்ரோட்டீன் இருக்கணும், கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். கம்பல்சரி கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் வயிறு பகுதி சுத்தமாக இருக்கும். அப்போ தான் வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. அப்புறம் யோசிக்கலாம், 2 வேளை ஷேக்கு, அதுக்கப்புறம் நான் சொன்ன சேலட்ஸு, மதியம் சாப்பாடு இது மட்டும் பண்ணால் மட்டும் போதுமா? வெயிட் குறைஞ்சிருமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது மட்டுமே பண்ணால் வெயிட் குறையாது. இன்னொன்று நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன்னீங்களா 1லேருந்து 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு. நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 1/2 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 30 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. ஒரு கோச் உங்களுக்கு கம்பல்சரி தேவை. கோச் எதுக்கு அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கோச்சே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, சாட்டிஸ்ஃபைடாகவும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு கோச் தேவை அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே விவர்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியா இருந்தாலும், வெயிட் கெயின் பண்ணுற மாதிரியா இருந்தாலும், இல்லைனா உங்கள் ஹெல்த்தில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே விவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.